சொல்லு கௌதம். சித்தி. ரெசார்ட்டுக்கு போயிட்டீங்களா? ஆ நாங்க எப்போ வந்துட்டோம் சித்தி. எல்லாரும் இப்ப வெளியே சுத்தி பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஓ ஓகே ஓகே. அப்புறம் சித்தி, நீங்க வருணுக்கு ஏதாவது வேலை கொடுத்துருக்கீங்களா? நானா? வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்கன்னு தானே அனுப்பி வச்சேன். வருண் இங்க வந்துட்டு எனக்கு வேலை இருக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்றான் சித்தி. அப்படியா? எங்க வருண் கிட்ட போனை கொடு. டேய் இந்த சித்தி லைன்ல இருக்காங்க, பேசுறா. அம்மா. கண்ணா, உன்னை நான் தான் ஹனிமூன் முடிஞ்சு வர வரைக்கும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. நீ இப்பவே கிளம்பி அவன் கூட வெளியே போற. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. புரிஞ்சதுல குடு குடு குடு. ஓகே சித்தி, நாங்க பாத்துக்கோம். சரி. சித்தியே சொல்லிட்டாங்க, கிளம்பு கிளம்பு. என்ன எங்க அம்மாட்ட சொல்லிடுறேன்னு மிரட்டுறியா? நான் உன்னை மிரட்டெல்லாம் இல்லடா, உனக்கு நல்லது செய்யறோம், நல்லதை சொல்றோம். ஆனா நீ கேட்க மாட்டேங்கிற. அதான் அம்மா கிட்ட சொன்னேன். வரியா இல்ல மறுபடியும் ஃபோன் பண்ணவா? ஏய் வரேன். ஓகே. போலாமா? வாங்க. டேய் வருண், எங்கடா தனியா போயிட்டு இருக்க? உன் கூட உன் வைஃப் வந்திருக்காங்க தெரியுதுல்ல, ஒன்னா சேர்ந்து போங்கடா. வெண்ணிலா, அவன் கைய பிடி. இந்த கார்டன்ல இருந்து வெளியே போற வரைக்கும் அவன் கையை நீ விடவே கூடாது. புடி சொல்றேன். ஐயோ சொல்றேன்லம்மா, கைய புடி. மாமாக்காக இங்க இங்க பாருங்க, இந்த ரோஜா பூலாம் இவ்வளவு கியூட்டா இருக்கு. நம்மள மாதிரி ஜோடியா அழகா இருக்குல்ல? ஆமா அழகா இருக்கு. மன்மதி கொஞ்சம் நில்லுங்க. என்ன அது அங்க கொஞ்சம் முன்னாடி போட்டோம், அப்பாவது ஏதாவது பேசிக்கிறாங்கன்னு பாப்போம். இதுக்கு தான் பொறுமையா போக சொன்னீங்களா? நான் கூட என்கிட்ட ஆசையா பேச போறீங்களோன்னு நினைச்சேன்.